ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு மை சேனல். நீங்க இது என்ன அழகா அப்படி போட்டிருக்கீங்க? இது என்ன இது மாதிரி வழக்கம்? எந்த ஊர் நீங்க? I'm from Martinique. அது எங்க ஆத்தா பிறந்த ஊராச்சே. ஆமா அங்க எங்க அம்மாச்சி எப்படி மார்டினி சொல்லுங்க, இதுல மார்டினி காட்ட சொல்லுங்க. En fait, il te montre le Martinique, en fait. அப்படினாடா ஆபரேஷனா சம்பளமே இல்லாம வேலை செய்யறவங்க. ஓகே, ஆக்சுவலா யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கு கீழே இருக்கு. நமக்கு தெரிஞ்சது வெஸ்ட் இண்டீஸ். ஏன் உனக்கு அதுல ஏதாச்சும் பிரச்சனையா? கரும்பு தோட்டங்களுக்கு தான் சார் முதல்ல அங்க கொண்டு போனாங்க சார். மார்டினிக்கும் மர்த்தனிக் கொண்டு போனாங்க. அதுல பிரெஞ்சு காலனில இருந்தவங்கள இவங்க எல்லாருமே அவங்களுக்கு அதிகபட்சமா கொண்டு போனது காரைக்கால், அந்த நாகப்பட்டினம் ஓரம், பாண்டிச்சேரி, இந்த இது பக்கத்துல. இது இன்னைக்கு மட்டும் நடக்கிறது இல்ல, காலங்காலமா இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. பரங்கிப்பேட்டை வரைக்கும் சார், கடலூர் பரங்கிப்பேட்டை வரைக்கும் எல்லாரையும் அதுல அவங்க அது கிட்டத்தட்ட 1.25 வருஷ பயணம் சார். அது இது கடல் வழியாக. ஆமா, 1.25 வருஷ பயணம் சார். இது எப்படி ஏன் திமுங்களா எப்படி அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். இருந்தாங்க, அந்த ரூட் சொல்ல முடியுமா சார்? நாகப்பட்டினத்துல இருந்தா அவங்களுக்கு இது எடுக்கிறாங்க சார். அது யாரா நீங்களா? யாருப்பா நீங்க? அது பிரெஞ்சு காலனி எங்க இருக்கோ, தீவு இருக்கோ, அந்த இடத்துக்கு மட்டும் அவங்க போய் தண்ணி எடுத்துக்கிட்டு உணவு எடுத்துக்கிட்டு போவாங்க. இதுக்கு இடையில இந்த இதுல இருக்கிறவங்களுக்கு கால்ராவோ மலேரியா ஏதோ வந்ததுன்னா முடிஞ்சது அப்படியே தூக்கி போட்டுருவாங்க. அத என்னடா சொல்ற? ஒண்ணுமே புரியல. அதெல்லாம் தான் அவங்க பாட்டுகளாக எழுதி வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க அந்த காலத்துல. ஆனா அது நம்ம நிறைய பாட்டு விட்டு போச்சுங்க சார். வந்த கதை, வாழ்ந்த கதை, எங்க வயிறறிஞ்சு போன கதை. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். சுட்ட கருவாட்டுல கஞ்சியை குடிச்சுக்கின்னு காசு பணம் சேர்க்கலான்னு கையில் அடிச்சு கொண்டு வந்தாங்க. காசு பணம் சேரலைங்க. கொசுவால குடிச்சு முச்சம் கொள்ளையிலும் போனாங்க. கொய்னா தண்ணிய குடிக்கவும் வச்சாங்க. கொய்னா தண்ணினா என்னது? தேனிசை தென்றல் நடுமறைக்குள்ள ரேடியோ ஸ்டேஷன் ஓபன் பண்ணிட்டாங்க. கொயின்றது மலேரியாவுக்கு சாப்பிடுற மருந்து. அத கொய்னா தண்ணிய குடிக்கவும் வச்சாங்க. சொர்க்கமும் உண்டுன்னு புறமலையில் தள்ளுனாங்க. சொர்க்கமும் உண்டு புறமலையில கொண்டு போய் தள்ளிட்டேன், மலையில கொண்டு போய் தள்ளிட்டாங்க. என்ன சுதியோட பாடுற? கருங்கடலை தாண்டி வந்து கைகட்டி நின்னோமுங்க. இந்த பயணத்தையே வாழ்க்கை பயணமா அந்த பாட்டாவும் வச்சிருக்காங்க. ஆமா, கல்பமும் உண்டுன்னு கையேந்தி ஊமையானோம். இவ்வளவு தூரம் போறோம்ன்றதே அவங்களுக்கு தெரியாது. வாழ்க்கையில நான் எத்தனையோ பாட்டை கேட்டிருக்கேன்பா, ஆனா இந்த பாட்டை கேட்ட உடனே என்ன ஆடி நரம்பெல்லாம் அடி போச்சு. ஆக கேட்டீங்களா? டிவில தெரிஞ்சதா? சப்ஸ்கிரைப் செய்யாம வீடியோ பார்த்தா என்ன நிலைமை பாக்குறீங்களா? தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க. ஆக